தாவேக்கு ஆட்சிக்கு வந்து இந்த 2 மாச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்புகளோட ஆட்டம் வந்துட்டு அதிகமாயிட்டு சமீபத்துல சென்னையில கூட மாட்டிருச்சி வெட்ட இடத்தெல்லாம் போயிட்டு இந்துத்துவ கும்பல் வந்துட்டு அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? 2 மாத ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலோட வளர்ச்சி எல்லாமே அதல பாதாளத்துக்கு செல்றது. குறிப்பா பார்த்தா தமிழ்நாட்டுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் எடுத்துட்டு வந்த ஒரு திட்டத்தையும் இவங்க வந்து பாழ்படுத்துற இதுவாதான் பண்ணிட்டு இருக்காங்க. பெயர் பெயர் மாற்றம், அவர் ஒரு திட்டத்தின் பெயரை மாற்றுவதே இவர்களுடைய 2 மாத சாதனையாக தான் இருக்கிறது. இவர்கள் புதிய திட்டத்தை எதுவும் கொடுக்கவில்லை. அதற்கு மாற்றாக அவருடைய பெயரை மாற்றுவதுன்னு தான் ஒரு மாற்றம் என்று புதிய மாற்றத்தை கொடுக்கிறார்கள். அதுவும் இல்லாம இந்த RSS பெற்றெடுத்த பிள்ளையா தான் இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இது போற போக்கு பார்த்தா பீகார், மத்திய பிரதேசம் போலதான் இந்த தமிழ்நாடு மாறிக்கொண்டு இருக்கிறது. RSS பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய் என்பதை அழுத்தமாக சொல்கிறேன். இது அறிஞர் அண்ணா குறித்து தொடர்ந்து வந்துட்டு அவதூற வந்துட்டு இப்போ வந்துட்டு தமிழா பாண்டியன் அப்படின்றவர் வந்துட்டு பேசுற இந்து நேற்று கூட தமிழ்நாட்டு தினம் இது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய சென்னை மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அந்த தினத்துல இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறாங்க. அண்ணாவை தமிழ்நாட்டுல இருந்து சுத்தமா ஓரக்கட்டணும்னு நினைக்கிறாங்க. இது யாரோட குறிக்கோள்னா RSS குறிக்கோள் தான் இது. இந்த இந்த ஆட்சியில இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் இது. பேரறிஞர் அண்ணாவை இந்த மாதிரி அவதூறா பேசுறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல்ல ஒரு ஈடுபட்டா பெரிய போராட்டமே வெடிக்கும் தமிழ்நாட்டுல. ஏன்னா அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு தந்தையே. அண்ணா இல்லை என்றால் தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது. அப்படியேப்பட்ட அண்ணாவை ஒருத்தர் இழிவா பேசுறது, தவறா பேசுறது யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அண்ணா இல்லைன்னா யாருமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு அண்ணா மட்டும்தான். விஜய் அவர்கள் வந்துட்டு ரீல்ஸ் எடுத்து நீங்க யாரும் போடக்கோசம் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள்லாம் வந்துட்டு கட்டளை இட்டு இருந்தாரு. 2 நாளா பாத்தீங்கன்னா அது ஒரு வைரலான நியூஸாவும் பரப்பப்பட்டது. ஆனா அதுக்கு அந்த கட்டளை வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலுக்கும் போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டு அவரையே டாக் பண்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜயோட கட்டுப்பாட்டுல அந்த கட்சி இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. விஜயோட கட்டுப்பாட்டுல விஜய் வந்து அவரு இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. ஆரம்பத்துல இருந்து இவங்க பண்ணது ரீல்ஸ் மட்டும்தான். அது இவங்களால நிறுத்தவும் முடியாது. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ரீல்ஸ் ஆட்சியாதான் இது நடைபெற்று இருக்கும். இதை வந்து அவரு இங்க அமைச்சரவையில் அவர் கண்டிக்கிறாருன்னா அது கூட சும்மா ஏதோ மேலோட்டமா தான் அவர் கண்டிக்கிறாரு. இது வந்து சிவியரா ஆக்ஷன் எடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஆனா அவர் எடுக்கவும் மாட்டாரு. ஏன்னா இவரு வந்து அந்த இதெல்லாம் ஒண்ணுமே அவரால் எடுக்கவும் தெரியாது. இவருக்கு வந்து அந்த சேர்ல வந்து டெய்லியும் காலையில 10 மணிக்கு கரெக்டா தலைமைச் செயலகத்துக்கு வந்து உட்காரணும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். அந்த ஆபீஸ் ரொட்டீன் வேலை அது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர இந்த அரசின் செயல்பாடு பத்தி ஒன்றும் தெரியாது. இதாலதான் இவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவும் இல்லாம இந்த கீர்த்தனா போன்ற அதிமேதாவிகள் இருக்க அமைச்சர்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைங்களை வந்து பயமுத்திர செயலா பண்ணிட்டு இருக்காங்க. இதை போன்ற செயல்களை அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். பாடநூல் கழகத்தோட தலைவரா லயோலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டது அப்படி அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழுக்கும் அவப்பெயர் அவரை போட்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு மேடையிலயும் வந்து பாடலை பாடிட்டு இந்த மாதிரி வரவர் தான். விஜய் பாட்டு பாடிட்டு, அதுவும் விஜய் பாட்டு குத்துப்பாட்டா பாடிட்டுறவர் தான் அவரு ஒரு மேடையிலயும். அவரை போய் பாடநூல் ஆசிரியரா போறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது.